கர்த்தருடைய வல்லமையான பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய நீட்டப்பட்டிருக்கிற வலதுகரத்திற்காக ஸ்தோத்திரப்பா. கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தருடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. அப்படி இருக்கிற இடத்திலே ஆண்டவரே உம்மை மாத்திரம் நம்பி உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறேன். உம்மை மாத்திரம் நம்பி உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் விகற்பமாக இருந்தாலும், கடினமாக இருந்தாலும், என்னால் கூடாத காரியமாக இருந்தாலும், என் தெய்வமே உம்மை நான் நம்பி வந்திருக்கிறேன். உம்மை நான் நம்பி இருக்கிறேன். மனுஷனால் கூடாதது என் தேவனால் கூடும். ஆமென். மருத்துவர்களால் கூடாதது என் தேவனால் கூடும். மனிதர்களால் கூடாதது என் ஆண்டவரால் கூடும். சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று விசுவாசியுங்கள். விசுவாசியுங்கள். விசுவாசத்தோடு நில் சகோதரி, விசுவாசத்தோடு நில் சகோதரா. ஆமே. நீ ஜெபத்தில் இந்த நாள் ஜெபத்திலே விசுவாசத்தோடு எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். உங்க விசுவாசத்தை கர்த்தர் இன்றைக்கு கனம் பண்ணுகிறார். கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். ஆமே. பெரிய மலையை பார்த்து பெயர்ந்து போ என்றால் அது அப்படியே பெயர்ந்து போகும். உங்க விசுவாசத்தை கனம் பண்ணி பரலோக ராஜ்யம் உங்களுக்காக கிரியை செய்ய துவங்குகிறது. இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கிறவர்கள், ஆமே, பரலோக தேவன் மேல விசுவாசம் வைக்கிறவர்கள் எப்பேற்பட்ட மலையை பார்த்து பெயர்ந்து போ என்றாலும் அது அப்படியே மறைந்து போகும். எந்த வியாதியை கண்டு நீ மாறி போ என்றாலும் அது அப்படியே மறைந்து போகும். பேதுரு ஜெபிக்கிற மரித்து போன ஒரு சிறு பெண்ணை முன்பதாக வைத்துக்கொண்டு பேதுரு முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். ஜெபித்து திரும்பி அந்த பெண் அந்த சிறு பிள்ளையை பார்த்து தபித்தாலே எழுந்திரு என்று சொன்ன உடனே அந்த சிறு பிள்ளை அப்படியே உயிரோடு நிற்கிறா. ஆமே. நீ ஜெபித்து விசுவாசத்தோடு எவைகளுக்கு கட்டளையிடுகிறாயோ அவைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடைபெறுகிறது. ஆமென். உங்க விசுவாசம் இந்த நாள் ஜெபத்திலே ஒருபடி கூடட்டும். ஆமென். அது எப்படி முடியாத காரியமா இருந்தாலும் என் தேவன் அதை எனக்காக செய்து முடிப்பார் என்று விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. நீங்க எப்படிப்பட்ட வனாந்தரத்தில் பயணித்து கொண்டிருந்தாலும் என் தேவனால் என்னை நடத்த வல்லமை உண்டு. வனாந்தரத்திலும் என்னை வாழ வைக்க என் ஆண்டவரால கூடோன்னு விசுவாசிங்க. ஆமே. விசுவாசித்து ஜெபிங்க. ஆமே. நாம சூழ்நிலையை பார்க்காதே சகோதரி, சூழ்நிலையை பார்க்காத சகோதரா, உன்னோடு இருக்கிற ஆண்டவரை பார். உன்னோடு இருக்கிற ஆண்டவரை பார். உன்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை பார்க்காதே. உன்னை சுற்றி இருக்கிற பலகீனத்தை, போராட்டத்தை, மனிதர்களை பார்க்காதே. ஓ, உன்னில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர் என்பதை பாருங்க. ஹல்லேலூயா. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலோ நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லுங்க. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலோ நம்புவேன் என் இயேசு. அந்த வார்த்தையை சொல்லும் போதே உங்க இருதயம் அப்படி சந்தோஷப்படும். நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலோ நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும்
இருக்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலோ என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலோ என் நம்பிக்கையில் அஸ்திபாரம் அசைந்தாலோ நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலோ நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலோ நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலோ வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலோ என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலோ வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலோ என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலோ உங்களை நம்புவேன் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லாம போனாலும் ஆமென். என்னை சூழ்ந்திருக்கிற மனிதர்கள் எல்லாம் என்னை கைவிட்டாலும் என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆமென் நான் உம்மை நம்புவேன். அவனை பெற்ற பிள்ளைகள் என்னை மறந்தாலும் நான் உம்மை நம்புவேன். தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலோ நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலோ நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் நம்புவேன் என் இந்த இயேசு 40 நாள் ஒருவரை. ஜெபத்திலே உம்மையே நம்பி உங்க பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஆண்டவரே என் தேவனால் எதையும் செய்ய முடியும் என்று நம்பி இருக்கிறேன். ஆமென். என் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்திருந்தாலும் ஆமென் என் வாழ்க்கையில எல்லாம் முடிந்தது என்றாலும் நான் நம்பின மனிதர்கள் என்னை கைவிட்டாலும் என் கணவன் என்னை கைவிட்டாலும் என் மனைவி என்னை கைவிட்டாலும் பிள்ளைகள் மறந்தாலும் என் தேவன் என்னை மறக்கிறவர் அல்ல. நான் என் தேவனை நம்பி இருக்கிறேன். என் தேவனை நம்பி இருக்கிறேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரை நம்பி இருக்கிறேன். எனக்காக செயலாற்றுகிறவர், எனக்காக கிரியை செய்கிறவர், எல்லா சூழ்நிலைகளிலும் மாறுதலை கட்டளையிடுகிறவர். ஆமென் ஆமென். காற்றை பார்த்து இறையாதே அமைதலா இரு என்று அதட்டி போடுகிறவர். ஓ கடலின் அலைகளுக்கு இம்மட்டும் வா இதை மிஞ்சி வராதே என்று அலைகளை அதட்டி அலைகளுக்கு எல்கைகளை குறிக்கிற கர்த்தர். ஓ என் தேவனை நான் நம்புகிறேன், என் ராஜாவை நான் நம்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ரிகவதரல சிகலதரனா திக்கமனோ சந்துராதரகசியாதனரா ரிக்கம் தற்கடரமனகம் சோதற்கடரபலதரா. அப்படியே உயர்த்துங்க உன்னதமானுடைய நாமத்தை. அப்படியே உங்க நாவுகள் துதிக்கட்டும். கர்த்தருடைய மகிமை உங்க நாவுகள் அப்படியே துதிக்க துவங்கட்டும். சத்த உயர்த்தி ரகவதரமஷிகலதரா. எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியாய் தேவ சமூகத்தில் ஜெபிக்க துவங்குவோம். ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் நாம் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதற்காக அழகாக ஒரு ஊமையை சொல்லி தருகிறார்.
ஒரு பட்டணத்தில் அநீதியான ஒரு நியாயாதிபதி இருக்கிறான். அவனிடத்தில் போய் ஒரு ஏழை விதவை அடிக்கடி அவளை தொந்தரவு செய்து, எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிறதான வழக்கில் எனக்கு நீதி செய்ய வேண்டும், நீதி செய்ய வேண்டும், எனக்கு நீதி செய்ய வேண்டும், நீதி செய்ய வேண்டும் என்று ஓயாமல் அலட்டிக்கொண்டே இருக்கிறான். இப்போ இந்த அநியாயமான அந்த நீதிபதி இன்னும் யோசிக்கிறான், இவ சும்மா வந்து நம்மளை அலட்டாதபடி சீக்கிரம் இவளுக்கு நீதி செய்து விட்டுறணும்னு அவன் யோசிக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், இதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இதே போலதான் ஆண்டவர் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்திலே, தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாய் இருக்கிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில். அப்போ ஒன்றை நாம் புரிந்து கொள்ளுகிறோம், ஆண்டவரே விரும்புகிறாரு நாம் அவரை இருக்க விடாம ஓயாம தொந்தரவு செய்யணும்னு விரும்புகிறாரு. இருக்க விடாம சோர்ந்து போகாம அவரை அலட்டிட்டே இருக்கணும், கூப்பிட்டுட்டே இருக்கணும். ஆண்டவரே கிரியை செய்யுங்க, ஆண்டவரே கிரியை செய்யுங்க. நமக்கு மாத்திரம் ஜெபித்து ஓய்ந்தால் போதாது, நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்காக, ஆத்துமாக்களுக்காக, சபைக்காக, வாலிபர்களுக்காக, பாவத்தில் அடிமைப்பட்டிருக்கிற எல்லா ஜனத்திற்காகவும் இரவும் பகலும் நியாயாதிபதியை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காரியத்தை சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயம். அப்போ கூப்பிடுகிறவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமே, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்திலே ஆமே நான் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து நான் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ? ஆமே, கர்த்தர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? கர்த்தர் உங்க ஜெபத்திற்கு பதில் தராம இருப்பாரோ? கர்த்தர் உங்க கண்ணீரை மறந்து இருப்பாரோ? உங்க அழுகுரல் அவருக்கு மறைவா இருக்குமோ? இல்லை இல்லை இல்லை, நம்பி கூப்பிடுங்க, நம்பி கூப்பிடுங்க. உங்க பாதையெல்லாம் அந்தகாரமா இருந்தாலும், எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னாலும், இனி இவனுக்கு இவளுக்கு வாழ்க்கை இல்லைன்னு பூமி தீர்மானித்தாலும், மனிதர்கள் தீர்மானித்தாலும், மனுஷனோ வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்தாலும், கர்த்தர் சொல்லுகிறா, நான் திரும்பவும் துவங்க பண்ணுவேன். சோர்ந்து போகாமல் கூப்பிடு, சோர்ந்து போகாமல் இரவும் பகலும் என்னை நோக்கி கூப்பிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்தில் பெரிதான வல்லமை உண்டுங்க. ஆமென். ஜெபம் எதையும் செய்யும். ஆமென். ஜெபிக்கிறவன் தோற்று போகிறது இல்லை. ஆமென். ஜெபிக்கிறவனை கர்த்தர் மறக்கிறது இல்லை. ஆமென். இந்த நாளில் இருக்கிற இடத்துல அப்படி இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்பி, வல்லமையுள்ளவர் நமக்காக கிரியை செய்ய துவங்குகிறார். பரிசுத்த ஆவியானவர் நெருக்கி ஏவுகிறார், ஜெபிக்கும்படியா நெருக்கி ஏவுகிறார். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், நான் ஜெபத்திலே போராடுகிறது போல நீங்களும் என்னை போல போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் ஒருவரை நடத்த துவங்குகிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒருவரோடு இருக்கிறார். ஆனால் எப்பவும் ஜெபிக்கும்படி ஏவிக்கொண்டே இருப்பார், ஜெபிக்கும்படி காரியங்களை சொல்லிக்கொண்டே இருப்பார். மகனே இதற்காக ஜெபி, மகளே இதற்காக ஜெபி, மகனே இந்த காரியத்திற்காக ஜெபி. சத்துரு இந்த காரியத்தில் வஞ்சிக்கும்படி திட்டம் போட்டு இருக்கிறான். நீ ஜெபித்தால் தான் நான் கிரியை செய்ய முடியும், நீ ஜெபித்தால் தான் அந்தகாரங்களை ஜெயிக்க முடியும், நீங்க ஜெபித்தால் தான் சில மனிதர்களை விடுவிக்க முடியும். நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஆமென், ஆமென். இருக்கிற இடத்துல அப்படியே அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிக்க துவங்குங்க. கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி தாழ்த்தி ரக்காபாதி ரமனஷே, ஹல்லேலூயா. ஜெபத்திலே தாழ்த்துங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார், மேட்டிமையானவனை அவர் தூரத்திலிருந்து அறிகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ரிகமதிரபலபோ ஷம்தராதரகசியாதரா. ஆவியானவரே, எல்லாரும் சொல்வோமா, ஆவியானவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற, பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிற, பாவியாகி என் மீது கிருபையாயிரும். அந்த இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஜெபிப்போம். அந்த ஆயக்காரனை போல பாவியாகி என் மீது கிருபையாயிரும்
கிருபையாயிரும் என்று. ஆனா பரிசேயன் ஜெபிக்கிற, ஆண்டவரே நான் விபச்சாரக்காரன் இல்லை, நான் அநியாயம் செய்ததில்லை, நான் தசமமாக கொடுக்கிறேன், தன்னுடைய நீதிகளை சொல்லி ஜெபிக்கிறான். அந்த ஜெபம் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறது, ஆமே பாவியாகி என் மீது கிருபையாயிரும் என்று தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்துகளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அப்படி பரிசுத்த ஆவியானுடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி பரலோக தேவனுடைய செவிகள் இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. பரலோக தேவனுடைய செவிகள் நமக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. ஜெபிக்க துவங்குங்க, ஜெபிக்க துவங்குங்க. உங்க பாதத்தில் தாழ்த்துகிற, பாவியாகி எங்கள் மீது கிருபையாயிருங்க ஆண்டவரே, உங்க ரத்தத்தினால் எங்களை மூடுங்க, ரத்தத்தினால் எங்களை கழுவுங்க, ஜெபிக்கும்படி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்கும்படி எங்கள் நாவுகள், இருதயங்கள், கைகள், கால்கள், சிந்தைகள் பரிசுத்தமாக்கப்படட்டும். ஜெபத்தை கேட்க தடையாயிருக்கிற எல்லா பாவங்களும், அசுத்தங்கள், அநியாயங்கள், கர்த்தர் பிரியப்படாத ஏதாகிலும் எங்களிடத்தில் இருக்கும், ஆனால் அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்களை எல்லாம் எங்கள் தேவன் எங்களுக்கு மன்னித்தருளுவீராக. உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் எங்களுக்கு மன்னிப்பு உண்டாண்டவரே. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். இப்போ நீங்க தேவனை நோக்கி ஜெபிக்க துவங்குங்க, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண துவங்குங்க. இதோ எல்லாருடைய கூக்குரலையும் அவர் கேட்கிறார். ரகபா ஷிகலதரா. ஓ, நம்முடைய கூக்குரலுக்கு அவருடைய செவி திறந்திருக்கிறது, அவருடைய செவி திறந்திருக்கிறது. இதோ இந்த நாளில் நீ செய்கிற ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கிறது. ரபா லீதா ரக்கா ரிபன ஹப்தனோதனரா ரிகபலபோ ஷம்து ரிகபரபா. பலவீனத்தோடு தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் சுகத்தை பெறுகிறார்கள். ஆமென், ஆமென். கட்டுகளோடு தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் விடுதலையை பெறுகிறார்கள். ஓ, கர்த்தர் எனக்காக நீதி செய்ய வேண்டும் என்று அந்த நியாயாதிபதியை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் ஆமென் ஜெயத்தை காண்கிறார்கள், பதிலை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். விசுவாசத்தோடு ஜெபி சகோதரா, விசுவாசத்தோடு ஜெபிங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரீகமன திகபரவலவ ஷபரவலவ திகபரோரப்தன தியாதனவ ஷாரதன ரஹம்தர மௌரியா. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஜெபிக்கும்படி நெருக்கி ஏவுகிறவரே, ஒவ்வொரு நாவுகளில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷை அடையாளத்தோடு விண்ணப்பம் பண்ண துவங்குகிறார். ஆமே சகோதரி, உன் நாவிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ண துவங்குகிறார். ஆமே, சிலருடைய நாவுகளில் அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்த ஆவியானவர் விண்ணப்பம் பண்ண துவங்குகிறார். ஹalleluya. அந்நிய பாஷை பேசுகிறவன் ஆவியில ரகசியங்களை பேசுகிறார். அவன் மனுஷனோடு பேசாமல் தேவனோடு பேசுகிறார். ஓ, தேவனோடு பேசுகிறாய், பேசுங்க, பேசுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. ரிகதிகா மௌஷந்து ரேதனரா ரிகபல் பௌடாரதனரா. எல்லா அசுத்தங்களும் அழிகிறது, எல்லா தடைகளும் உடைக்கப்படுகிறது. சத்ருவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே இல்பொருள் ஆக்கப்படுகிறது. ரிகபல் பௌஷ ரகதனா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகிறது. ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் துரத்துண்டப்படுகிறான். இதோ உனக்கு விரோதமாய் இருக்கிறவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. யாக்கோபை போல போராடு, உனக்கு விரோதமாய் மந்திரம் பழிக்காது. இஸ்ரவேலாய் மாற்றப்படு, உனக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் பழிக்காது. உனக்கு விரோதமாய் செய்யப்படுகிற ஜெபங்கள் கேட்கப்படுகிறது இல்லை, குறி சொல்லுதல் பழிக்கிறது இல்லை. ரிகா பௌடா ரகதல பௌஷன் தாரகனோ ரிகபல் பௌடமன் ஹம்து ரோதனரா ரி லௌடே ஹப்தா லதர ஹப்சந்தோ ரிகபல் பௌடமன் ஹம்து ராதனரா ரி ஹம்து ரோதல் கடரபல பௌஷே ரிகபல பௌஷபரதரா. ஓ ஹalleluya, ஹalleluya. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆத்துமாவே, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆத்துமாவே, இதோ மோசேயை போல என் சமூகத்திலே தனித்திருக்கும்படி, ஓ உலகத்திலே உன்னிலோ ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கும்படி இந்த 40 நாள் ஜபத்திலே என் பாதத்திலே உன்னை அமர பண்ணி இருக்கிறேன். ஹalleluya. மோசே 40 நாள் முடியும் போது எப்பொழுது எப்படி வேறு மனுஷன் ஆனானோ, கர்த்தருடைய முகத்தின் பிரகாசம் அவனிடத்திலிருந்து வெளிப்பட்டதோ, கர்த்தருடைய ரகசியங்கள் அவனுக்கு தெரிவிக்கப்பட்டதோ, பரலோக ராஜ்யத்தின் திட்டங்கள் வெளிப்படுத்தப்பட்டதோ,
இருக்கிறதோ அதே போல ஜெபிக்க ஜெபிக்க இந்த நாட்களில் கர்த்தருடைய ரகசியம், கர்த்தருடைய வெளிப்பாடு, கர்த்தருடைய முகத்தின் சாயல், கர்த்தர் மறுரூபமாக்குகிற மகிமை உன்னிலிருந்து வெளிப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆவியானவர் இழுத்து சொல்லுகிறார், ஆவியானவர் இழுத்து சொல்லுகிறார், ஆவியானவர் இன்னும் உன்னை ஆழத்திற்குள்ளாய் கொண்டு போகிறார், இன்னும் ஜெபத்தின் மகத்துவங்களுக்குள்ளாய் இழுத்து செல்லப்படுகிறார். ஓ, சில ரகசியங்களை சொல்லி ஜெபிக்கும்படியாக, சில அந்தரங்க காரியங்களை வெளிப்படுத்தும்படியாக, வரப்போகிற திட்டங்களை சித்தங்களை வெளிப்படுத்தும்படியாக ஆவியானவர் இழுத்து செல்லுகிறார், ஆவியானவர் கொண்டு செல்லுகிறார், ஆவியானவர் கொண்டு செல்லுகிறார், ஆவியானவர் கொண்டு செல்லுகிறார். உணர்கிறவர்கள் கைகளை தட்டி ஜெபிக்க துவங்குங்க. ஆமென். விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து வாலிப பிள்ளைகள் சத்தம் உயர்த்தி கர்த்தருக்கு இடம் கொடுத்து ஜெபிக்க துவங்குங்க. வாலிப பிள்ளைகள் மேல கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்க விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளை நிரப்ப விரும்புகிறார். சத்தம் உயர்த்தி சத்தம் உயர்த்தி ரகசியாதனரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முழங்காலை முடக்கியது முழங்காலவல்ல, முழங்காலை முடக்கியது முழங்காலவல்ல, நீச்சலாழ வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே, நீச்சலாழ வேண்டுமே இழுத்து செல்லு. சொல்லுங்க சொல்லுங்க. முழங்காலை முடக்கியது. பரிசுத்த ஆவியானவர் முழங்கால் அளவு அல்ல, இடுப்பளவு அல்ல, நீந்தி நீந்தி மூழ்கத்தக்கதாக உன்னத அனுபவம், உன்னத அனுபவம், உன்னத அனுபவம், பரிசுத்த ஆவியானுடைய உன்னத அனுபவம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விண்ணக காற்றினே என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்து மந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்து மந்திடும். அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, அக்கினி ரதத்தின் மேல் கொண்டு செல்லுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டவரே ஆமென். என்னோடு இணைந்து தூதர்கள் ஆமென் உம்மை ஆராதிக்கட்டும். ஆமென் 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 ஹல்லேலூயா. எந்த இடத்திலிருந்து நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் தமது தூதர்களை இறக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். இப்போது உங்களோடு இணைந்து கர்த்தருடைய தூதர்கள் தேவனை மகிமைப்படுத்த துவங்குகிறார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அக்கினி மயமான ரதங்களோடு, அக்கினி மயமான ரதங்களோடு, அக்கினி மயமான ரதங்களோடு, குதிரைகளோடு பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அக்கினி ரதமாய் ஒவ்வொரு குடும்பங்களிலும் வெளிப்படுகிறார். அக்கினி ரதமாய் வெளிப்படுகிறார். ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தருடைய அக்கினி மதில் வைக்கப்படுகிறது, கர்த்தருடைய அக்கினி காவல் வைக்கப்படுகிறது. வீசுகிற சுடரொளி பட்டயத்தை ஆவியானவர் வைக்கிறார். ஓ ரீமா லதா மாஷேகே ரகடானரா ரிகவரவ சப்தராதனரா. ஆமென் ஆமென் ஆமென். நல்ல ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து ஆமென். அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்து மந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்து மந்திடும். அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே, அபிஷேகம் என்று வேண்டும் தெய்வமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே, என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே, அக்கினி அபிஷேகம் என்று வேண்டும் தெய்வமே. என்னாலும்
நாளும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. நாளும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்து மங்கிடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்து மங்கிடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல ரிகலாதர பாஷை கரதிர பலதர ரிகவரவர பரபலவோ சம்திரி விகவரவரபலவ ரிகவரவௌச்சியார பரதுனா ரிகவரபலவோ ஷபரபலதர ரிகவௌடர மனதிகவரவ. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. வருகிற நாட்களில சத்துரு போட்ட திட்டங்கள் அழிக்கப்படுகிறது. ஆமென். வருகிற நாட்களில குடும்பங்களுக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், ஊழியத்திற்கு விரோதமாய் சத்துரு போட்ட திட்டங்கள் அழிக்கப்படுகிறது. சத்துரு போட்ட திட்டங்கள் அழிக்கப்படுகிறது. ஆமே. பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார். சகோதரி, சத்துருவானவர் குடும்பத்திற்கு விரோதமாய் போட்ட திட்டங்களை பரிசுத்த ஆவியானவர் செயல்படாமல் செயலற்று போக பண்ணுகிறார். செயல்படாமல் செயலற்று போக பண்ணுகிறார். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காதே போகிறது. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. கண்ணிகள் தெறிப்புண்டு போகிறது. குடும்பத்திலே போராட்டத்தை உண்டு பண்ணுகிற அசுத்த ஆவிகள் இந்த நாளிலே சுட்டரிக்கப்படுகிறது. நல்ல கரங்களை தட்டி கரங்களை தட்டி இனி நடக்க போகிற காரியங்களுக்கு தப்பி பிழைக்கும்படிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் ஜெபம் பண்ணுங்கள். இனி சம்பவிக்க போகிற காரியங்களுக்கு தப்பி ஆமென் பிழைக்கும்படிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் ஜெபம் பண்ணுங்க. ஆமென் ஆமென் ஆமென். அப்படியே ஆவியானவருக்கு இடம் கொடுத்து விண்ணப்பம் பண்ண துவங்குங்க. விண்ணப்பத்தின் ஆவியானவர், விண்ணப்பத்தின் ஆவியானவர் எவைகளுக்காக ஜெபிக்கும்படி ஏவுகிறாரோ, எந்த காரியத்தை முன் நிறுத்துகிறாரோ, யாருக்காக ஜெபிக்கும்படி ஏவுகிறாரோ, ஏவ துவங்குகிற பிள்ளைகள் ஜெபிக்க துவங்குங்க. ஜெபிக்க வைக்கிறவர் கர்த்தர், துதிக்க தூண்டுகிறவர் கர்த்தர், துதி அபிஷேகத்தை ஊற்றுகிறவர் கர்த்தர். ஆமென். விண்ணப்பத்தின் ஆவியை அனுப்புகிறவர் ஆவியானவர். ஹalleluya. கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஒப்பு கொடுத்தவர்கள் மேல கர்த்தருடைய அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. ஒப்பு கொடுக்கிறவர்கள் மேல கர்த்தருடைய அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியான அபிஷேகம், ஆத்துமக்களுக்காக திறப்பிலே நின்று அழுது அழுது ஜெபிக்கும்படியான அபிஷேகம். ஹalleluya. ஆமென் ஆமென். உடைக்கப்பட்ட வாழ்க்கையை, சத்துரு திருடி கொண்ட ஆசீர்வாதங்களை சத்துருவின் கையிலிருந்து பறித்து எடுக்கும்படியாக ஒரு அல்லமையோ ஒரு அதிகாரத்தையோ ஆவியானவர் வைக்கிறார் வைக்கிறார். ரீவா லதி கபரபலவா ரிகபரபலவோ ஷபரபலா ரீ லௌடம ஹப்து ரோதனரா. இந்த ராத்திரி வேளையில ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களுடைய நாமங்கள் பரலோகத்தில் நினைவு கூறப்படுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய பெயர் பரலோகத்தில் நினைத்தருளப்படுகிறது. ஓ ஹalleluya. இந்த ராத்திரியிலே ஜெபிக்கிறவருடைய பெயர்கள் பரலோக ராஜ்யத்திலே நினைப்பூட்டப்படுகிறது. ஹalleluya ஹalleluya. கொர்நேலியு ஜெபித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் தமது தூதனை அனுப்பி, இதோ உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சமூகத்திலே நினைப்பூட்டப்பட்டது என்று. ஹalleluya. கர்த்தர் நினைத்தருள துவங்குகிறார். ஓ ஜெபி ஆத்துமாவே, கர்த்தர் நினைத்தருள துவங்குகிறார். பிள்ளைகளை நினைத்தருளுகிறார். உன் பிள்ளைகளை நினைத்தருளுகிறார். உன் ஜெப விண்ணப்பங்களை நினைத்தருளுகிறார். உன் கதறல்கள் அவருடைய செவிகளில் ஏறுகிறது. ஆமென். கடந்த நாட்களில் நீ வடித்த கண்ணீர், நீ பட்ட பிரயாசங்கள், போராடின போராட்டங்கள் எல்லாவற்றிற்கும் தக்கதாக ஓ ஒரு நன்மையை ஓ கர்த்தர் தமது தூதனை அனுப்பி வைக்கிறார். கர்த்தர் தமது தூதனை அனுப்பி வைக்கிறார்.
Ralada bala shikara bala rana dikaba laudamara hamsandara rikabara bauchi aradanaraba rikababa lidarama shanturidanara rikabala ragabana bau shanturiyadanara ri rachas kaidaga regadano rikabal baudamta rehabta radanara rikabal bau shanturihamano rabtal kadaragasiyadana re hapt re kabarabal baushe re lauda hamtu re kabarabalaba re lauda hatti yaptana hamturo re lachas kaidaga ragadano ஹalleluya ஓ கர்த்தர் நினைத்தருளினார் மரித்த கர்ப்பமும் உயிர் பெறும் அல்லவோ கர்த்தர் நினைத்தருளினார் மரித்த கர்ப்பத்தில் இருந்து சந்ததிகளை உண்டு பண்ண முடியும் கர்த்தர் நினைத்தருளினார் இரட்டை பிள்ளைகளை பிறக்க வைக்க முடியும் கர்த்தர் நினைத்தருளினார் ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து நன்மைகளை புறப்பட பண்ண முடியும் ஹalleluya ஓ ஹalleluya இந்த நாள் கர்த்தர் உன்னை நினைத்தருளுகிற நாள் இந்த நாள் கர்த்தர் என்னை நினைத்தருளுகிற நாள் இந்த நாள் கர்த்தர் நம்மை நினைத்தருளுகிற நாள் நல்ல கரங்களை தட்டி ஓ கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் கர்த்தர் நினைத்திருக்கிறார் ஆசீர்வதிப்பார் ஹalleluya ஹalleluya கர்த்தர் உங்க குடும்பத்தை நினைத்தருளட்டும் உங்க குடும்பம் எந்த சூழ்நிலையில தத்தளித்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் நினைத்தருளும் போது உனக்கான ஒரு பாதுகாவல் வெளிப்படுகிறது உனக்கான ஒரு தயவு வெளிப்படுகிறது ரீபா லௌடமர ஷக்கபரபரபா ஓ தண்ணீரில் தத்தளிக்கிறவனுக்கு படகு எப்படி கிடைக்கும் போது அவன் உயிர் பிழைப்பானோ அதே போல சில குடும்பங்களுக்கு நேராக கர்த்தருடைய கரம் நீட்டப்படுகிறது தத்தளித்து கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் கரம் தூக்கி எடுக்கிறார் சில பிரச்சனைகளுக்கு நடுவே சில போராட்டங்களுக்கு நடுவே ஆமே சில சத்துருவின் கிரியைகளுக்கு நடுவே தத்தளித்து கொண்டிருக்கிற ஜனங்களை கர்த்தர் கை நீட்டி தூக்குகிறார் ஆத்துமாவே நம்பிக்கையோடு எழும்பு நீ தேடினது தேவனாலே வெளிப்படுகிறது ஹalleluya 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 ரக்கபலதரமனா நம்பிக்கை வீண் போகாது நீ நம்பினது அவராலே வருகிறது ஆமென் 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 விசுவாசத்தோடு பேச துவங்குங்க ஆமென் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் ஜெபத்திலே விசுவாசத்தோடு பேச துவங்குங்க ஆமென் 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 என் தேவன் செய்து முடிக்க வல்லமை உள்ளவர் என் தேவன் தப்புவிக்க வல்லமை உள்ளவர் என் தேவன் எரிகிற அக்கினி சூளைக்கோ ஆமென் ராஜாவுடைய கைக்கு தப்புவிக்க வல்லமை உள்ளவர் என் தேவன் சிங்கங்களின் நாவுக்கு தப்புவிக்க வல்லமை உள்ளவர் ஹalleluya சிங்கங்களின் வாயை கட்டி போடுகிறவர் கெச்சிக்கிற சிங்கத்தின் தலையை அடித்து நொறுக்குகிறவர் ஆமென் 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 சத்துரு எவனை விழுங்கலாமோ என்று திட்டம் போட்டு எழுப்பினாலும் இந்த நாள் ஜெபத்திலே கர்த்தருடைய கரம் சத்துருவின் தலைகளை நொறுக்குகிறது ரலதமன ரலதரா ரிக்கபரவரவலவ சம்தரவலவ ரிக்கபரவரவலவ சபரவரவலவ ரிக்கபரவரவலவ சிரிபிக்கபரவலவ ரீவல் பௌடமன பௌடம் துரோதரஹசியாதனரா ரிக்கபரவல் பௌடவரதனரா ரலதிகமம ஷிகபபனா நோவாவை நினைத்தருளி ஆமென் அவனையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தது போல இன்றைக்கு சகோதரா உன் குடும்பத்தை கர்த்தர் நினைத்தருளுகிறார் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி அவர் திட்டங்களை வைக்கிறார் உன் சந்ததிகளை ஆசீர்வதிக்கும்படி திட்டங்களை வைக்கிறார் உன் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கும்படி திட்டங்களை வைக்கிறார் ஹalleluya 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 ரிகபபபல ஷகரதனரா ரிகபரவல் பௌடமரஹம் தரோதனரபலதரா ரி ரச்சந்தராதரகசியாதனரோ ரிகபல சந்துரோதனகசியாதனரா ஹalleluya 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 ஆமென் 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 இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார் இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார் தாயின் வயிற்றில் தாங்கினார் தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவா தப்புவிப்பா ஏந்துவார் என் தெய்வம் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம் இம்மட்டும் கைவிடா தேவன்
இனியும் கைவிட மாட்டார், இம்மட்டும் கைவிட தேவன். இனியும் கைவிட மாட்டார். ஆயுள் முழுதும் தாங்குவார், தாயின் வயிற்றில் தாங்கினார். ஆயுள் முழுதும் தாங்குவார், தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார், கலக்கம் எனக்கு இனி இல்லை. கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார், கலக்கம் எனக்கு இனி இல்லை. துதித்து துதித்து நாளெல்லாம், துதித்து துதித்து நாளெல்லாம் தூரத்திடுவேன் சத்துருவை, தூரத்திடுவேன் சத்துருவை. தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடா தேவன். சொல்லுங்க சொல்லுங்க, என்னை இனியும் அவர் கைவிடுகிறது இல்லை. இம்மட்டும் என்னை கைவிடாத என் நல்ல தெய்வம், இனிமேலும் அவர் என்னை கைவிடுகிறது இல்லை. ஆமென். நினைத்தருளுகிற தெய்வமே, நினைத்தருளுகிற தெய்வமே. ஆயுள் முழுதும் தாங்குவார், தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார். கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார், யுத்தம் செய்வார். கலக்கம் எனக்கு இனி இல்லை. கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார். நம்பிக்கையோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நம்பிக்கையோடு ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆமென். துதித்து துதித்து நாளெல்லாம் துரத்திடுவேன் சத்துருவை, துதித்து துதித்து நாளெல்லாம் துரத்திடுவேன் சத்துருவை. துதித்து துதித்து நாளெல்லாம் துரத்திடுவேன் சத்துருவை. தாங்குவார், தப்புவிப்பார் தெய்வம். கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்கிறார். ஓ தேவன் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். ஆமென். உன் தத்தளிப்பின் பாத்திரத்தை உன்னை விட்டு நீங்கி போடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் தத்தளிப்பின் பாத்திரத்தை உன்னை விட்டு நீங்கி போடுகிற எந்த காரியத்தை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ, எதை நினைத்து உன் இருதயம் தத்தளித்து கொண்டிருக்கிறதோ, அந்த காரியத்தை உன்னை விட்டு நான் நீக்கி போடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. யாக்கோபு சுகமாய் தனித்திருப்பான், யாக்கோபு சுகமாய் தனித்திருப்பான். அவன் தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் இளைப்பாறுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. போராடு ஆத்துமாவே, யாக்கோபை போல போராடு. இந்த நாள் ஜெபம் உன்னை தேவனோடு இணைக்கும்படியாய் ஏற்பட்ட ஜனம். ஆமென். இந்த நாள் ஜெபம் கர்த்தரோடு உன்னை இணைக்கும்படியாக. ஓ ஹalleluya. யாக்கோபு பிந்தி தனித்திருந்து ஆமென் மனுஷரோடு தேவனோடு போராடி மேற்கொண்டது போல தேவனோடு ஜெபத்திலே போராடு. என் தகப்பனே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நானுமே போக விடேன் என்று போராடுங்க, போராடுங்க. ரகதிபல் சம்தராதனரா. ஆமென். பவுல் சொல்லுகிற நான் ஜெபத்திலே போராடுகிறது போல நீங்களும் போராடுங்கள் என்று. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். கர்த்தர் அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கிறார், அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்து தருகிறார். ஆமென். உனக்கு அனுகூலமான வாசல்கள் திறக்கப்படுகிறது. ஹalleluya. மனிதன் அடைத்த கதவுகளை கர்த்தர் திறக்க பண்ணுகிறார். ஆமென், ஆமென். இதோ ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரோ, ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர், அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிற கர்த்தர் இந்த நாளிலே இந்த ஜெபத்தை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்து தருகிறார். ரக்கபல் பௌஷபரதரா. கர்த்தர் எனக்காக பேசுகிறார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி, தேவன் என்னோடு இடைப்படுகிறார் என்று சொல்லுகிறவர்கள் அப்படி கரத்தை தட்டி. ஆமென், ஆமென். உங்க விசுவாசம் தேவனுக்கு நிறைப்பூட்டப்படுகிறது. உங்க ஜெபங்கள் கர்த்தருக்கு நினைப்பூட்டப்படுகிறது. வனாந்தரத்தில் நீ கூப்பிட்ட கூப்பிடுதல் கர்த்தருக்கு நினைப்பூட்டப்படுகிறது. நீ தனிமையாய் நின்று கதறின கதறல்களை தேவன் கவனித்திருக்கிறார். உன் அங்கலாய்ப்பை நான் பார்க்கிறேன், உன் அங்கலாய்ப்பை நான் அறிகிறேன். ரிவாலதவ ஷிகரதனரா திக்கபரவலவ ஷபரவரவரவ ரீலம்டமன ஹத்துரோதனரா
ரிக்கமல் பௌஷமனது ரகசியாதனரா ரீலௌட மனோரகத்தியாதனரா ரிக்கமல வரவலவ ஷபரவரவலவ ரிக்கமரவலவலவ ஷபரவரவலவ தீமனகம் சந்தரோதனரமனதரா ரிக்கமல் மௌடவரகத்தியாக்கவரவலவ தீமனவலவ சம்துரிக்கவரவலவ. ஆகார் தன் பிள்ளைக்காக வனாந்தரத்தில் நின்று கதறடின கதறலை கர்த்தர் கேட்டு, ஆமே, பிள்ளைக்காக வடித்த கண்ணீர், பிள்ளையோடைய அழுகுரலை கர்த்தர் கேட்டு தனிமையாய் விடப்பட்ட ஆகார், குடும்பத்தால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஆகார், யாருக்கும் பிரயோஜனம் இல்லை என்று தள்ளப்பட்ட ஆகாருக்காக கர்த்தர் அந்த வனாந்தரத்தில் ஒரு நீரூற்றை ஆயத்தப்படுத்தி, அந்த வனாந்தரத்தில் ஒரு நீரூற்றை திறந்து எந்த மனுஷருடைய கண்களும் காணாத நன்மையை அவளும் அவள் பிள்ளையும் பெற்றுக்கொள்ளும்படியாக புதிய வாசலை திறந்தது போல, புதிய காரியத்தை செய்தது போல, இதோ கர்த்தருடைய சமூகத்தில் கதறி கொண்டிருக்கிற ஆத்துமாவே, தேவனை நோக்கி அங்காய்த்து கொண்டிருக்கிற ஆத்துமாவே, கர்த்தர் உனக்காக வனாந்தரத்தில் ஆறுகளை உண்டு பண்ணுகிறார், அவாந்தர வெளியிலே உனக்காக நீரூற்றுகளை ஆயத்தப்படுத்துகிறார். ஆகாருக்காக திறக்கப்பட்ட நீரூற்று இன்றைக்கு வரை தண்ணீரை கொடுத்து கொண்டிருக்கிறது, இந்த நிமிடம் வரை தண்ணீரை கொடுத்து கொண்டிருக்கிறது. இதை நீ இன்றைக்கு ஜெபிக்கிற இந்த ஜெபம், இந்த நாளில் உன் பிள்ளைகளுக்காக வடிக்கிற கண்ணீர், உன் எதிர்காலத்தை நினைத்து நீ ஜெபிக்கிற ஜெபத்திற்காக கர்த்தர் 1000 தலைமுறைக்கும் இரக்கத்தை வைக்கிறார், கர்த்தர் 1000 தலைமுறைக்கும் நன்மைகளை வைக்கிறார், கர்த்தர் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வாதங்களை வைக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க பிரியமா இருக்கும் போது எவன் தடுக்க முடியும்? கர்த்தர் உன்னை பழுகி பெருக பண்ண சித்தமா இருக்கும் போது எவன் தடுக்க முடியும்? அதேதான் யாக்கோபு செய்தான். யாக்கோபு செய்த அந்த ஒரே நாள் ஜெபம், யாக்கோபு இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டு தேவ சமூகத்தில் தன்னை உண்மையாய் ஒப்பு கொடுத்த அந்த ராத்திரியிலே அவன் சந்ததிகளுக்கு ஆசீர்வாதம் வைக்கப்பட்டது. ஆமென். அவன் தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதம் வைக்கப்பட்டது. இன்றைக்கு வரை இஸ்ரவேல் ஜனம் நன்மையை பார்க்க காரணம் யாக்கோபின் ஜெபம், யாக்கோபின் ஜெபம். ஆமென், ஆமென், ஆமென். ஓ ஹalleluya, ஆமென், ஆமென், ஆமென். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். அதான் கர்த்தர் சொல்லுகிற, போராடு, சோர்ந்து போகாமல் ஜெபத்திலே போராடு, கர்த்தரை ஓயாமல் அலட்டி கொண்டிரு, ஓயாமல் அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிரு. இரவும் பகலும் உன் சத்தம் தேவனுக்கு நேராக உயர்ந்து கொண்டே இருக்கட்டும். ஹalleluya, 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 ஹalleluya. சொல்லுங்க ஆண்டவரே, இரவெல்லாம் பகலெல்லாம் என் இதயம் உமக்காக துடிக்குதையா, என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. சொல்லுங்க, சொல்லுங்க ஆண்டவரே, இரவும் பகலும் என் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறதுப்பா. அந்த எஜமானனை நோக்கி, அந்த வேலைக்காரருடைய கண்கள் தன் எஜமானனையே நோக்கி இருக்கிறது போல, அந்த வேலைக்காரியுடைய கண்கள் தன் எஜமானுடைய கைகளையே நோக்கி இருக்கிறது போல, என் எஜமானன் தருவார், நான் பெற்றுக்கொள்வேன், என் எஜமானன் எனக்கு ஏதாகிலும் செய்வார், நான் பெற்றுக்கொள்வேன் என்று இரவும் பகலும் அந்த வேலைக்காரனுடைய கண்கள் தன் எஜமானனையே நோக்கி இருக்கிறது போல. ஆமென். சொல்லுங்க ஆண்டவரே, எனக்கு உம்மை விட்டால் வேறு யாருண்டப்பா, உம்மை விட்டால் வேறு வழி இல்லை. எனக்காக வனாந்தரத்திலே நீரூற்றுகளை உண்டு பண்ணுகிறவர் நீர், அவாந்தர வெளியிலே ஆறுகளை பாய பண்ணுகிறவர் நீர் ஆண்டவரே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதே.
ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தாங்கப்பா. ராத்திரி பகலா உம்மோடு நான் பேசணும் அப்பா, உம்மோடு நான் இணைந்து இருக்கணும் ஆண்டவரே. உங்க திருமுகத்தையே நான் நோக்கி இருக்கணும். எப்பொழுதும் உடைய பாதத்தை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கை நான் தெரிந்து கொண்டிருக்கணும் அப்பா. உலகத்திற்காக நான் ஓடினது போதும். ஆமே, உலகத்தின் காரியத்திற்காக நான் ஓடினது போதும். இரவும் பகலும் என் கை என் தேவனுக்கு நேராக விரிக்கப்பட்டிருக்கணும். எனக்கு அப்படி ஒரு கிருபையை தாரும் ஆண்டவரேன்னு கேட்கிறவங்க கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த நாளிலே கரம் உயர்த்தி ஜெப ஆவிக்காக வேங்கி நிற்கிற பிள்ளைகள் மேல பரிசுத்த ஆவியானவர் அந்த அமர்வீராக. ஜெப ஆவிக்காக ஏங்கி நிற்கிற பிள்ளைகள் விண்ணப்பத்தின் ஆவியினாலே நிரப்பப்படுவார்களாக. இரவும் பகலும் தேவ சமூகத்திலே திறப்பிலே நிற்கிற நல்ல பாக்கியம் உண்டாகட்டும். மரியாதை போல உடைய பாதத்தை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தெரிந்து கொள்ளப்படட்டும். மோசையை போல தேவ சமூகத்தில் முகமுகமாய் பேசட்டும். ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. வாலிப பிள்ளைகள் தேவனுக்கு இருதயத்தை கொடுத்து என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசுராஜனே உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. சொல்லுங்க சொல்லுங்க ஆவியானவரே. உன்னத தேவனே என் இயேசுராஜனே உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. கொடியாக படரணும் உந்தன் நேசமே. கொடியாக படரணும் உந்தன் நேசமே. மடி மீது தவழணும் மழலை குழந்தை நான். உம்மடி மீது தவழணும் மழலை குழந்தை நான். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக. ஆமென். உண்மையா சொன்னா போதும். நீங்க உண்மையா சொல்லுங்க, ஆண்டவரே என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் Thank you, Jesus. Hallelujah. அப்படியே கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. Thank you, Jesus. Hallelujah. 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 ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இந்த தொடர் ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்த அந்த பூமியின் மேலே, ஆமென், அந்த ஜலத்தின் மேலே ஆவியானவர் அசைவாடினார். அல்லேலூயா. யார் அசைவாடினார்? ஆவியானவர் அசைவாடினார். எதற்கு அசைவாடினார்னா, நாம் படைச்ச பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருக்கிறது. அதை மனிதனுடைய குடியேற்புக்கு ஏற்ற விதமாய் மீண்டும் உருவேற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா.
ஆண்டவர் ஒரு மனிதனை உண்டாக்கும் போது ஆண்டவர் ஒழுங்காக தான் படைத்தார். அல்லேலூயா. ஆனால் இந்த சத்துரு மனிதனை பாருங்க வஞ்சித்து ஒரு ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறினவன் அனுபவத்துக்குள்ள மனிதன் தெரிகிறான். அல்லேலூயா. அதை மாற்றும்படியாக தான் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆவியானுடைய பாதத்தில் கடந்து வரும்போது, ஆவியானுடைய பாதத்தில் காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிழலிட ஆரம்பிப்பார். நம்மை அறியாமலேயே நம்மை நிழலிட ஆரம்பிப்பார். அல்லேலூயா. ஒரு கோழியுடைய இறகுகளுக்கு அடியே இருக்கிற அந்த முட்டை, ஆமேன், குறிப்பிட்ட நாட்கள் அப்படியே பொறுமையோடு உட்கார்ந்து அந்த முட்டை பாருங்க பொரித்து வரும்போது கோழி குஞ்சாய் வெளியில வருகிறது போல அதே சாயல்ல, தேவாவியானவருடைய சாயல்ல நாம எல்லாரும் மாற்றப்படுவோம். ஆமேன். அதற்காக தான் அவருடைய சாயலாய் மாற்றும்படியாகவே நமக்கு இந்த ஒரு அழகான ஒரு காத்திருக்கிற அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆமே. பலத்தின் மேல் பலனடையும்படியாய், பலத்தின் மேல் பலனடையும்படியாய். தேவனுடைய ராஜ்யம் என்பது பேச்சில் அல்ல, ஆமீன், பலத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. காத்திருக்கிற ஆத்மாவே, ஆண்டவர் உன்னை பலத்தினாலே நிரப்ப விரும்புகிறார். அதுவும் உன்னத பலத்தினாலே. ஆமீன். பரிசுத்த ஆவியானுடைய சட்டைக்குள்ளாக உன்னை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் இன்னும் 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 ஆண்டவர் உன்னத பலத்தினால் நிரப்புவார். அல்லேலூயா. அந்த பரலோக தேவனை நோக்கி பார்த்து இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அல்லேலூயா எல்லாரும் 2 கரங்களையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி சிந்தை சிதறாதவனமாய் ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவாவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவாவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. விண்ணக காற்றினீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். விண்ணக காற்றினீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்து சொல்லுமா. ஜலத்தின் மேல், ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவாவியே, எல்லாரும் ஜப சிந்தையோடு அசைவாடிய தூய தேவாவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. வரிகளை சொல்லுமா. பலத்தின் மேல் பலனடைய என் மேல் நாவிலிருந்து வார்த்தை அப்படியே வெளியில வரட்டும். ஒரு ஜப சிந்தையோடு சொல்லுங்க. என் மேல் அசைவாடுமே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. கரங்களை தட்டி அப்படியே ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பாப்போம், மகிமைப்படுத்துங்க பாப்போம். ஆமே. உங்களுடைய விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்திலே நிற்கும்படிக்கு ஆண்டவர் இந்த நாட்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். சகோதர சகோதரி, உன்னத பலத்திற்காய் ஆண்டுடைய சமூகத்திலே ஒரு ஏக்கமுள்ள ஒரு மானை போல, நீரோடையில் கதறுகிற ஒரு மானை போல, ஆமேன், பல நாட்களாய் ஆமேன் மழை நீர் இல்லாத வண்ணமாய் தவிக்கிற ஒரு நிலத்தை போல ஆண்டவரை நோக்கி கதறு, ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. அப்பா, என்னை உம்முடைய பலத்தினால இடை கட்டுங்கப்பான்னு சொல்லு. என்னை உம்முடைய பலத்தினால இடை கட்டுங்கப்பா, உன்னத பலத்தினால இடை கட்டுங்கப்பா. என் பலவீனங்கள் மாறி போகபடியாய், என் கரடுகள் மாறி பலன் கொள்ளபடியாய் உன்னத பலத்தினால் என்ன நிரப்புங்கப்பான்னு சொல்லு. அல்லேலூயா. ஓ ரீமாலா ரஷகலா ரீபாலா
லாரா. எல்லாரும் கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பாப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும்போது நீ பலனடைவாய். நீ பலனடைந்து ஆமென் சாட்சியாய் நிற்பாய். நீ சாட்சியாய் நிற்பாய். யூதேயா முழுவதிலோ சமாரியாவிலோ பூமியின் கடைசி பரியந்தமோ எனக்கு நீ சாட்சியாய் இருப்பாய். சாட்சியாய் இருக்கும்படியாய் தாயின் கருவிலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் அல்லவா? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உபத்திரம் என்று புலம்புகிற ஆத்மாவே, ஆமென் சாட்சி உன்னை நிலைநிறுத்தும்படியாய் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். நீ கலங்காதே, கரங்களை தட்டி போராடு. நீ பலத்தின் மேல் பலனடைகிறாய். நீ பலத்தின் மேல் பலத்தை பெற்றுக் கொள்ளுகிறாய். நீ உன்னத பலத்தினால நிரப்பப்படுகிறாய். நீ காத்திருக்கிற ஒவ்வொரு நாளும், காத்திருக்கிற ஒவ்வொரு நொடி பொழுதும் பரலோகத்திலிருந்து உனக்கான புது பலம், உனக்கான புது அபிஷேகம் இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி விசுவாசிக்கிற பிள்ளைகள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். போராடி பெற்றுக்கொள், போராடி பெற்றுக்கொள். யாக்கோபு தன்னுடைய தாயின் வயிற்றில் இருக்கும்போது, அந்த கற்பத்தில் இருக்கும்போது தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தா. அது மாத்திரமல்ல, தன் பலத்தினாலே தேவனோடு போராடினான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் போராடின ஒரு மனிதன். அதே போல போராட இருக்கிற பலத்தோடு போராடி கேளு. என்னை காப்பாற்றுங்கப்பா, என்னை விடுவீங்கப்பா, என்னை உன்னத பலத்தினால் நிரப்புங்கப்பான்னு சொல்லி சொல்லி கேளு. ஆண்டவரை நோக்கி கேளு. நீ யாரையும் பார்க்காத கண்களை மூடி உன்னத தேவனை மாத்திர நோக்கி என்ன பலத்தினால நிரப்புங்கப்பா, உங்களுடைய பலத்தினால நிரப்புங்க அப்பா, நிரப்புங்கப்பா. நான் பெற்ற தோல்விகள், நான் கண்ட ஆண்டவரை வெறுமைகள் எல்லாம் மாறி போகத்தக்கதாய் கல்வாரி சிலுவைகளை எனக்காய் நீர் ஆண்டவரை ரத்தம் சிந்தினே. உங்களுடைய ரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய ரத்தத்தினாலே உன்னத பலத்தை ஆண்டவரை எனக்கு தரும்படியாய் ஆவியானவரை அசைவாட வைத்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நான் விசுவாசிக்கிறேன் ஐயா, என்னை ஆட்கொள்ளுங்க அப்பான்னு சொல்லி பாரு. உன்னத ஆவியானவர் நிரப்புகிறதை பார்ப்பாய். உன்னத ஆவியானவர் உனக்காய் வழிகளை திறப்பதை பார்ப்பாய். உன்னத ஆவியானவர் உனக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பதை பார்ப்பாய் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரிமாலா ரஷகலா ரிமாலா ரகலாரா. ஆண்டவருடைய கரத்தையும் ஆண்டவருடைய பலத்தையும் உனக்கு தெரிய பண்ணுவா, உனக்கு வெளிப்படுத்துவா. அவர் யெகோவா என கர்த்தர், யெகோவா என கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. மோசே சொல்லுகிற ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே பார்வோனிடத்தில் போன நாள் முதலாய், போன நாள் முதலாய் இந்த ஜனங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்கப்பா. இது பார்வோன் விடுவிக்கலையே, விடுவிக்கலையே. இந்த ஜனங்களை மிகவும் உபத்திரப்படுத்துற ஆண்டவர். ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் என்ற நாமத்தினால வெளிப்பட்டு யெகோவான்னு சொல்லுகிற ஆமென் நாமம், ஆமென் இதுவரை வெளிப்படல, விடுவிக்கிற நாமம் யெகோவா என்ற நாமம். யெகோவா என்ற நாமத்திலே நான் வெளிப்படுகிறேன், நான் வெளிப்படுகிறேன். நான் இந்த ஜனத்தை விடுவிப்பேன். ஓரி மல பலி மல ரஷகலாரா. யெகோவா தெய்வமே, யெகோவா தெய்வமே. ஹல்லேலூயா. ரிபல ரஷகமா லிமல ரஷகலாரா. சர்வ வல்லமையுள்ள தேவனே, யெகோவா தெய்வமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை விடுவிக்கிறவர், உன்னை விடுவிக்கிறவர். உன்னை உள்ள கைக்குள்ளே வரைந்து வைத்திருக்கிறாரம்மா. உன்னை உள்ள கைக்குள்ளே வரைந்து வைத்திருக்கிறார். உன்னத பலத்தினால நிரம்ப, கொஞ்ச நேரம் நிரம்ப, உன்னத பலத்தினால நிரம்ப. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு புத்தி உள்ள ஸ்திரியை குறித்து நீதிமொழிகள்ல பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாய். தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு, ஆமென், பலத்தால் இடை கட்டிக்கொள். ஒரு புத்தி உள்ளவன் வல்லமை அதிகரிக்க பண்ணுகிறான். வல்லமை அதிகரிக்க பண்ணு, வல்லமை அதிகரிக்க பண்ணு. ஆமென். சத்துருக்களை ஜெயிக்க முடியாய், சத்துருக்களுடைய கிரியைகளை அபத்தமாக்க முடியாய், பொல்லாங்கனுடைய கிரியைகளை அழிக்கபடியாய் உன்னை பலத்தால் இடை கட்டிக்கொள். ஆமென். வல்லமை அதிகரித்துக்கொள். உன்னை பலத்தால் இடை கட்டிக்கொள். உன் குடும்பத்தை கட்டபடியாய் பலத்தால் இடை கட்டிக்கொள்.
ஓரி மலபர ஷகபலி மலர ஷகல ரிமல ரகலரா. பலத்தவன் அனைவரும் நோக பண்ணி மூடனை வேலை கொள்ளுகிறான், மீறி நடக்கிறவர்களை வேலை கொள்ளுகிறான். அதிகாரம் பண்ணுகிற ஒரு பாத்திரமாய் ஆண்டவருடைய அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த இதுவரை அடிமைப்படுத்தி கொண்டது அடிமைத்தனத்தின் ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை போடுகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டு வெளியேறு. இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை போடுகிறேன், வெளியேறு. இப்பொழுது அடிமைத்தனத்தின் ஆவிகள் மாறுவதாக. ஓ, தலைமுறையாய் தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்த சத்துருவின் வல்லமை சங்கரிக்கப்படுகிறது. ஆமென். சங்கரிக்கப்படுகிறது. ஆமென். பலன் கொள்ளாதவன் நம்மை அழிக்கப்படுகிறது. கர்த்தருடைய பலமனை ஓடுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசத்தோடு கூட கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. ஆண்டவரே மக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மக ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. ஆமென். இந்த நாளிலும் சபையிலும் யூடியூப் சேனல் மூலமாய் ஆன்லைனிலும் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமுயர்த்தி சொல்லுமா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 19வது வசனம். 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 19வது வசனம். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். விண்ணப்பம் பண்ணது யாரு? எசேக்கியா ராஜா. இஸ்ரவேல் ஜனத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்த எசேக்கியா ராஜா சத்துரு வெல்லுவெளித்து கொண்டு நிற்கிறதை பார்த்து அவன் சொல்றான், என்னை அவன் கைக்கு, எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. அசீரியா ராஜா சனகரிப்பு பாருங்க. அவனுடைய படை தளபதி ரப்சாக்கே அவனை அனுப்பி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாகவும் ராஜாவுக்கு முன்பதாகவும் இஸ்ரவேலின் தேவனையும் நிந்தித்து உங்களை யாரும் விடுவிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சவாலான வார்த்தைகளை அந்த இடத்துல பேசிக்கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் என்ன பேசுறான் பாருங்க. படிங்க, 20வது வசனத்தை படிங்க. 2 ராஜாக்கள் 18:20. 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 19:20. 2 ராஜாக்கள் 18:19-20. ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? அதாவது எசேக்கியா ஆண்டவரை நம்பி இருக்கிறான். இதை பார்த்து கொண்டிருக்கிற எதிரி, என்னப்பா நீ நம்பிக்கிட்டு இருக்கிற, நீ என்ன இந்த நம்பிக்கை என்ன அப்படின்னு சொல்லி அடுத்த வசனத்தில் சொல்றான், யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டென்று நீ சொல்லுகிறாயே. சும்மா
ஜபம் சும்மா ஏதோ ஒன்று ஆண்டவர் ஆராதிக்கிறதுனால நடக்குது, ஆண்டவர் அற்புதம் செய்யுதுன்னு சொல்லுறியே, படிங்க. அது வாய்ப்பேச்சே அன்றி வேறே அல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற? ஒரு ராஜா அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யங்களையும் சிறைப்பிடித்து வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக நின்று பாருங்க, எசேக்கியேல் ராஜாவிடத்தில் இந்த ஜனங்களிடத்தையும் சவால் விட்டு சொல்லுகிறான், நீ என்ன நம்பி இருக்கிற? நீ எதன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற? உன்னை யாரு காப்பாற்ற முடியும்? உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. உனக்கு மந்திர ஆலோசனை இருக்குதோ? நம்ம சொல்லுவோம் இல்லை நம்ம பேர்ல, நீ ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுறதுனால ஆண்டவர் என்ன தப்பிச்சுடுவாரோ அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறான். அல்லேலூயா. அந்த வார்த்தைகளை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கிண்டல் அடிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இந்த எசேக்கியா ராஜா ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிறான். அல்லேலூயா. இந்த எசேக்கியா ராஜா அந்த நாளில் பட்ட கஷ்டம் எப்படிப்பட்ட கஷ்டம்னு படிங்க. 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 3வது வசனத்தை படிங்க. இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலனில்லை. அல்லேலூயா. இந்த நாள் நெருக்கம், கண்டிதம், தூஷணம் அனுபவிக்கிற நாள். ஒருவேளை நீங்க நெருக்கத்தில் இருக்கலாம், கண்டிதம் அனுபவித்துட்டு இருக்கலாம். அநேகர் உங்களை பார்த்து தூஷணமான வார்த்தைகளை கூட பேசுகிறதா இருக்கலாம். அது இந்த நாளா இருக்கலாம். பிள்ளை பேர் நோக்கி இருக்கிறது. ஒரு பிரசவ வேதனையோடு கூட கிடக்கிற ஒரு ஸ்திரீ, ஐயோ அந்த பிரசவ வேதனையில கடந்து துடிச்சுக்கிட்டு இருக்கிறா. ஆனா பிள்ளைய பெற்றெடுப்பதற்கான பலன் இல்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை, அப்படிப்பட்ட ஒரு நெருக்கப்படுகிற ஒரு நிலைமை. அல்லேலூயா. இந்த நிலைமையில இந்த எசேக்கியா ராஜா ஆண்டவரை நம்பி இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து ஒரு 3 காரியங்களை நாம் படிக்க போகிறோம். அல்லேலூயா. எசேக்கியா 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 3வது வசனத்தை படிங்க. 2 ராஜாக்கள் 18:3. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். 1, கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அல்லேலூயா. நம்மள ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. பார்த்துட்டு இருக்கிற ஆண்டவருக்கு முன்பதாக செம்மையானதை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நம்மளை ஒருவேளை மனுஷர்கள் பார்க்காம இருக்கலாம், நமக்கு வேண்டப்பட்டவங்க பார்க்காம இருக்கலாம், ஆனால் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவன் சொல்றான் பாருங்க, கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை கவனமாய் பார்க்கிறார். ஆபிரகாமை 99வது வயதுல போய் பார்த்து சொல்றாப்புல, ஆண்டவர் எனக்கு முன்பதாய் நீ உத்தமனாய் நட, எனக்கு முன்னாடி நீ செம்மையாய் நட. அல்லேலூயா. அப்ப 1, கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். 2வது பாருங்க, படிங்க 5வது வசனத்தை படிங்க. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம்
அவனை போல் ஒருவனும் இருந்தது இல்லை. அல்லேலூயா. அவனுக்கு முன்னாடி இருந்த ராஜாவா இருக்கலாம், அவனுக்கு பின்னாடி இருந்த வந்த ராஜாவா இருக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு ராஜா இல்லையா. எந்த காரியத்தில்னு சொன்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில். அல்லேலூயா. இந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றுவாரு, இந்த சிறையிருப்பை என் ஆண்டவர் மாற்றுவாரு, இந்த சத்துருவுக்கு என் ஆண்டவர் விடுவிப்பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நெருக்க அனுபவிக்கிற நாள்ல நமக்கு இந்த எசேக்கியா ராஜாவின் மூலமாய் ஒரு பாடத்தை ஆண்டவர் கத்து தர்றாரு. நம்ம அந்த தேவன் மேல, நமக்கு ஜீவனை தந்திருக்கிற தேவன் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. அநேகர் பாருங்க, என்ன நீ நம்பிக்கை, என்ன நம்புற, என்ன இப்படி நீ கூட்டத்தில் இருக்கிற, என்ன ஆண்டவர் ஆராதிக்கிற, என்ன ஜபன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, டெய்லி ஜபமா அப்படின்னு சொல்லி அநேகர் உங்களை தூசிப்பாங்க, நிந்திப்பாங்க. ஆனா இந்த ராஜா, எசேக்கியா ராஜா ஆண்டவரையே நம்பி இருந்தா. அவனுக்கு முன்னாடி இருந்த ராஜாக்களை விடவும், அவனுக்கு பின்னாடி வந்த ராஜாக்களை விடவும் இவன் ஆண்டவர் மேல அதிகமா நம்பிக்கை வைத்திருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அடுத்தது 6வது வசனத்தை படிங்க. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். அல்லேலூயா. பல வேளைகளில் அநேகர் வந்து ஆண்டவர் ஆராதிச்சுட்டு பின்வாங்க பாருங்க. ஆனா இந்த ராஜா பாருங்க, கர்த்தரை விட்டு பின்வாங்காமல். அல்லேலூயா. ஒரு ஆத்மா ஆண்டவரை விட்டு பின்வாங்குதுன்னு சொன்னா பாருங்க, ஆண்டவர் அந்த ஆத்மா மேல பிரியமா இருக்க மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப பின்வாங்குகிற குணம் நமக்குள்ள இருக்கவே கூடாது. நம்ம முன்னோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னா நம்முடைய பார்வை முன்னோக்கி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த மலையை நோக்கி ஓடும்படியாக லோத்துவுக்கும் லோத்துடைய மனைவி பிள்ளைகளுக்கும் ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? பாருங்க, ஓடிக்கொண்டிருந்த போது, கண்மலையாகிய கிறிஸ்துவை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த போது லோத்துடைய மனைவி பின்னோக்கி பார்த்தாள். அல்லேலூயா. பின்னோக்கி பார்த்து உப்பு தூணாய் மாறினாள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. உலகத்தை பின்னோக்கி பார்க்க கூடாது, நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும், அவரையே சார்ந்து இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சில எம்எல்ஏ எம்பிக்களை சில நபர்கள் சார்ந்தே இருப்பாங்க. சார்ந்தே இருக்கும்போது மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அந்த எம்எல்ஏ இவனுக்கு ரொம்ப பழக்கமாக்கும், அந்த எம்பி இவனுக்கு ரொம்ப பழக்கமாக்கும், இவனை தொட்டா அந்த எம்எல்ஏ நிச்சயமாட்டு கேட்பான், எதையாவது செய்வான், அதனால இவனை நம்ம தொட முடியாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயந்து ஒதுங்குவாங்க பாருங்க. அல்லேலூயா. சாதாரண உலக பிரகாரமா ஒரு பதவியில இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து இப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, அண்ட சராசரங்களை உண்டாக்கி இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனை நம்ம சார்ந்து கொள்வோமையானால், ஆமென், சார்ந்து கொள்வோமையானால் நிச்சயம் ஆண்டவர் நம்மை விடுவிப்பது உண்மை, நிச்சயம் ஆண்டவர் தப்புவிப்பது உண்மை, ஆண்டவர் எந்த சத்துருடைய கைக்கு நம்மை விட்டுக் கொடுக்காத வண்ணமாய் நம்மை நடத்துவது உண்மை. இதை நம்பினால் விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தரை சார்ந்து இருந்தார், கர்த்தரையே சார்ந்து இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி இருந்ததுனால, அவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து நடந்ததுனால, பாருங்க, ஆண்டவரை நம்பினதுனால, அவரை விட்டு பின்வாங்காம சார்ந்திருந்ததுனால 7வது வசனத்தை படிக்கும் போது என்ன நடந்து பாருங்க. ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அல்லேலூயா. அவன் போன இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலம். எதனால? ஆகையால்.
வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, அவர் பார்வைக்கு அவன் செம்மையானபடி நடந்தான், கர்த்தரை நம்பினா, அவரை சார்ந்திருந்தான். ஆகையால் அவன் போன இடம் எல்லாம் அவனுக்கு அனுகூலமாய் இருந்தது என்று ஆண்டவர் அந்த இடத்துல வேத வசனத்தின் மூலமாய் நமக்கு சொல்லி கொடுக்கிறாப்புல. இப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த சனகரிப்புடைய வார்த்தைய இந்த ரப்சாக்கே சொல்றான். இப்படி அந்த இடத்துல யார நீ நம்பி இருக்கிற, யார நீ நம்பி இருக்கிறேன்னு சொல்லி அவன் சொல்லுகிறான். சொல்லும் போது பாருங்க, இவன் கர்த்தர் மேல உறுதியாய் நம்பிக்கையாய் இருக்கிறான். அல்லேலூயா. இப்ப இந்த சனகரிப்பு ஒரு நிருபத்தை இந்த எசேக்கியா ராஜாவுக்கு கொடுத்து அனுப்புகிறான். கொடுத்து அனுப்பும்போது இந்த நிருபத்தை வாங்கிக்கிட்டு, இந்த கடிதத்தை வாங்கிக்கிட்டு இந்த எசேக்கியா ராஜா எங்க போறான் பாருங்க. நேரே 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 14வது வசனத்தை சத்தமா படிங்க. எசேக்கியா கையிலிருந்து நிருபத்தை வாங்கி ஸ்தானாதிபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் நேரே போறான். எங்கன்னு தெரியுமா? கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து, அல்லேலூயா, எந்த பிரச்சனை இருக்கட்டும் அந்த பிரச்சனைய ஆலயத்தில் வந்து கர்த்தருக்கு முன்பாக, எந்த நெருக்கம் இருக்கட்டும் ஆலயத்தில் வந்து கர்த்தருக்கு முன்பாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பழக்கம் நமக்குள்ள வரணும். அல்லேலூயா, ஆமென். சாலமோன் தேவாலயத்தை கட்டிட்டு சொல்றாப்புல, ஆண்டவரே, நெருக்கத்தோடு சிறையிருப்போடு இந்த ஆலயத்துக்குள்ள யார் வந்தாலும் சரி ஆண்டவரே, இந்த ஆலயத்தை நோக்கி யார் ஜெபித்தாலும் சரி ஆண்டவரே, அவர்களை நீங்க விடுவிக்கணும்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. இவ ஆலயத்துக்கு உள்ளாடி போய் கர்த்தருக்கு முன்பாக அந்த கடிதத்தை, அந்த நிருபத்தை அப்படியே விரித்து காட்டுறான். நம்மளும் அதே மாதிரி தான் நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராய் திறந்து, ஆண்டவரே, எனக்கு இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குப்பா, இப்படியெல்லாம் நெருக்கம் இருக்குப்பா, இப்படியெல்லாம் போராட்டம் இருக்குப்பான்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்பதாய், கர்த்தருக்கு முன்பதாய் திறந்து காண்பிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னாள் பாருங்க, வருஷந்தோறும் எல்கானா ஆலயத்துக்கு கூட்டிட்டு போவான். கூட்டிட்டு போகும்போது இந்த அன்னாள் பாருங்க, வருஷந்தோறும் போகிற அன்னாள் ஒரு நாள் ஆலயத்தில் போயிருந்து தன் இருதயத்தை திறந்து ஆண்டவரிடத்தில் ஆள ஆரம்பித்தா. ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தாங்கப்பா, என்னுடைய சக்களத்தை என்னை போட்டு வேதனைப்படுத்தி இருக்கிறப்பா, ஒரு ஆண் பிள்ளை தாங்க ஆண்டவரே, ஒரு பிள்ளை தாங்க ஆண்டவரே, அந்த பிள்ளையை நான் உமக்கே தருவேன்ப்பான்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி அப்படியே விண்ணப்பம் பண்ண ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீங்க தேவனுடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு பழக்கம் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. அவன் சொல்றான், கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். ஆண்டவர் அவருடைய செவியை சாய்த்து, என்ன சொல்லு மக்களே அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைகளிடத்துல நாம கேட்கிறது போல அவர் செவியை சாய்த்து கேட்பாராம். செவியை சாய்த்து கேளும், நீர் உம்முடைய கண்களை திறந்து பாருங்கப்பா, என்ன திறந்து உற்று பாருங்கப்பான்னு சொல்லிக்கிட்டு இந்த சனகரிப்பு ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பிய வார்த்தைகளை கேளுங்க ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்க, அந்த நிருபத்தை அந்த இடத்துல அவன் படிக்க ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. படித்துதான் சொல்றான், இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. நம்முடைய ஒவ்வொரு விண்ணப்பமும் எப்படி இருக்கணும் தெரியுமா? நன்றாய் புரிந்து கொள்ளணும். ஆண்டவரே, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க,
என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே, நீர் ஒருவரே இந்த ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவன் என்பதை என் வாழ்க்கையில நீர் செய்கிற அற்புதத்தின் மூலமாய் அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. நன்றாய் புரிந்து கொள்ளணும். என் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை மாற்றுகிறது மூலமாய் என் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, என் சொந்தங்கள், பந்தங்கள், என் உற்றார் உறவினர் எல்லாரும் நீரே தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளணும். என்னை உயர்த்துகிறது மூலமாய், என்னை விடுவிக்கிறது மூலமாய், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது மூலமாய், ஆமென், ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனாகிய கர்த்தர் நீர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமம் பிரஸ்தாபப்படுத்துவதற்கு ஏதுவாய் நம்முடைய ஜெப விண்ணப்பம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும். அல்லேலூயா. உங்களுக்கு மேலாய் உயர்த்தி கொண்டிருக்கிற சத்துரு எதுவாக இருந்தாலும் சரி, அது வியாதியாக இருந்தாலும் சரி, போராட்டமாக இருந்தாலும் சரி, கடன் பாரமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஆமென், ஆண்டவரை பார்த்து எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டுக்கிட்டு திரும்ப பாருங்க, இந்த ராஜாவுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரு. அந்த விண்ணப்பத்தை படிங்க. 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 22வது வசனம். யாரை நிந்தித்து தூசித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவா உன் கண்களை மேட்டின்மையாக ஏறெடுத்தாய். அல்லேலூயா. அந்த சனகரிப்பு ராஜாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்பட்டதை பாருங்க. யாருக்கு விரோதமாய்? அல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுக்கு முன்பதாய், ஆமென், உயர்த்த நினைத்த அந்த சனகரிப்புடைய கூட்டம் என்ன ஆனது தெரியுமா? படிங்கள். 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 35வது வசனத்தை. அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 180,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய ஜெபம், ஒரு மனிதன் ஆண்டவருக்கு முன்பதாக நடந்த நடத்தை. அல்லேலூயா. இன்னைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைகளை, போராட்டத்தில் நம்ம கடந்து வந்திருக்கலாம். நெருக்கத்துக்குள்ளும் கண்டிதத்துக்குள்ளும் தூஷணம் அனுபவிக்கிற நிலைமையிலும் நீங்கள் ஒருவேளை இருக்கலாம். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படிக்கிட்டோ அல்லது எழும்பி நின்றோ, ஆமென், உட்கார்ந்தோ நீங்கள் உண்மையாய் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும். அந்த எசேக்கியா ராஜா ஆண்டவரை நோக்கி ஜெபித்தது போல இப்பொழுதும் ஆண்டவரே என்னை பாரும் ஆண்டவரே, என் நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை கேளும் ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியணும்பா. என் வாழ்க்கையில் நீர் செய்கிற அற்புதத்தின் மூலமாய், என் குடும்பத்தில் நீர் செய்கிற அற்புதத்தின் மூலமாய், என் சரீரத்தில் நீர் செய்கிற அற்புதத்தின் மூலமாய், ஆண்டவரே, ராஜ்யங்கள் எல்லாம் நீரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே, என்னை சாட்சியாய் நிறுத்துகிறதன் மூலமா என்னுடைய நண்பர்கள், உற்றார், உறவினர் எல்லாரும் ஆண்டவரே நீரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே, அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே, அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே அவன் கைக்கு, அந்த வியாதிக்கு, எங்களை ஆண்டவர் அந்த சத்துருடைய பிடிக்கு, ஆண்டவர் அந்த கடன் பாரத்துக்கு, ஆண்டவரே இந்த பொல்லாங்க மனுஷனுடைய கைக்கு, ஆண்டவரே எங்களை ரட்சிங்கப்பா, எங்களை ரட்சிங்கப்பா. நாம திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. நாம திறந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே ரட்சிங்கப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கேளுங்க பாப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரீபாலா ரஷா கமாலி மலாரா. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து 2 கரங்களையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி
ஹல்லேலூயா. ஆண்டவரை துதித்து அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் மௌனமாய் இருக்கக்கூடாது. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சமீபமாய் இருக்கிற கர்த்தர் உன் பக்கத்தில் இருக்கிறாருப்பா. அம்மே உன் பக்கத்தில் இருக்கிறாருமா. ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, கூப்பிடு. சத்தம் ஏறட்டும், சத்தம் ஏறட்டும். சத்தமா இருக்கிற பலத்தோடு நீ ஜெபிக்கிறது உன் காதுக்காவது கேட்கணும், உன் காதுக்காவது கேட்கணும். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்காண்டா, உன் காதுக்காவது கேட்கணும். அந்த அளவிற்காவது சத்தம் வெளியில் வரட்டும். சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாத. ஆமென். கேளு, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நாம திறந்த ஆண்டவரிடத்துல கேளு. அப்பா, அப்பான்னு கேளு. அப்பா, என் வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே. இந்த ஆண்டவரை தூசணம் அனுபவிக்கிற நாள் மாறணும் ஆண்டவரே. இந்த நெருக்கம் ஆண்டவரை மாறணும் ஆண்டவரே. ஆண்டவர் நோக்கி சொல்லு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, பிள்ளை பேர் நோக்கி இருக்கிறது. ஆனால் ஆண்டவரே, பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு பலனில்லை ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறம்பா. என்ன செய்வதென்றே தெரியலப்பா, என்ன செய்வதென்றே தெரியலப்பா. ஆனாலும் ஆண்டவரே, எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிற ஜீவனுள்ள தேவாதி தேவனே, உமக்கு நேராக நிற்கிறம்பா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுக்கு முன்பதை நிற்கிறம்பா. அண்ட சராசரங்களை உண்டாக்கி இருக்கிற தேவனுக்கு முன்பதை நிற்கிறம்பா. என் ஆசையின் சோசத்தை கையில் வைத்திருக்கிற தேவனுக்கு முன்பதை நிற்கிறப்பா. ஏதாவது செய்ய உமாலே கூடும் ஆண்டவரே. உமாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அதிசயங்களை செய்கிற அதிசயமான தெய்வமே அப்பா, ஆச்சரியங்களை காண செய்கிறவரே அப்பா, எனக்கான ஆண்டவர் அதிசயத்தை காணப்படுங்க ஆண்டவரே. ராஜ்யங்களெல்லாம் நீரே தேவன் என்று அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ராஜ்யங்களெல்லாம் நீரே தேவன் என்று அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. என்னை விடுவிக்கிறது நிமித்தமாய், என் சிறையிருப்பை மாற்றுகிறது நிமித்தமாய், என் சூழ்நிலை மாற்றுகிறது நிமித்தமாய், ராஜ்யங்கள் எல்லாம் ஆண்டவரே நீரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா, என்னை ரட்சிப்பீராக. இந்த சத்துருடைய வல்லமைக்கு ஆண்டவரே என்னை நீங்களாக்கி விடுவிப்பீராக. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி எல்லாரும் ஹல்லேலூயா. ஓரி மலர ஷகபாலி மலர ஷகலாரா. இப்பொழுது நம்முடைய காரம் ஆண்டவரே விடுவிக்கட்டும், விடுவிக்கட்டும், விடுவிக்கட்டும். ஜெபிக்க வேண்டிக் கொண்ட போதே, நீ ஜெபிக்க துவங்கின போதே ஆமென், உனக்கான தூதர்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். உனக்காக தூதர்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த. ஆமென். கொர்நேலியு ஜெபித்துக் கொண்டது ஜெபத்தை கேட்டு கொர்நேலியுடைய குடும்பத்தையே ரட்சிக்கும்படியாய் தூதனை ஆயத்தப்படுத்தினது போல உனக்காய், உனக்காய், உனக்காய் கரங்களை தட்டி உன் குடும்பத்தை ரட்சிக்கும்படியாய், உன் பிள்ளைகளை ரட்சிக்கும்படியாய் யோசுவா சொன்னது போல நான் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னபடி கர்த்தரையே சேவிக்கும்படியாய் கர்த்தர் கிரியை செய்கிறார். கரங்களை தட்டி ஊக்கமாய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. உன் சிறையிருப்பு மாறும், உன் சூழ்நிலை மாறும், உன் எதிர்காலம் மாறும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஓரி மலர ஷகலரா. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. சத்தமாய் உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. ஆமென் ஆண்டவரே. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள்
நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. சாத்தானின் சதிகளா சாபத்தின் வாழ்க்கையா இன்றே நம் இயேசு உடைத்தறிவா. சொல்லுமா, சாத்தானின் சதிகளா சாபத்தின் வாழ்க்கையா இன்றே நம் இயேசு உடைத்தறிவா. துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. பரிசுத்த பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆவியானவரே செயல்படுவீராக. உம்முடைய கரம் வெளிப்படுத்தும் ஆவியானவர். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கட்டும். உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுதே செயல்படுவதாக. எல்லா சாத்தானுடைய அதிகாரங்கள் வழிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினால வியாதிகள் மாறி போகட்டும். இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள் நடப்பதாக. இப்பொழுது ஆண்டவரே சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, நாமே மேற்கொள்ள நினைக்கிற சத்துரு இன்னைக்கு சங்கரிக்கப்படுவானாக. சத்துருடைய கிரியைகள் எல்லாம் சங்கரிக்கப்படட்டும். எல்லா போராட்டங்களும் சங்கரிக்கப்படட்டும். ஒரு மெய்யான விடுதலை உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய ஆவியிலும் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற பிதாவே, ஒவ்வொருடைய ஆவியில் விடுதலை உண்டாவதாக. ஆத்மாவில் விடுதலை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவரே, நீர் தேற்றுகிறதற்காக ஆண்டவரே அனுகூலமான அடையாளத்தை காண செய்கிற கர்த்தர். ராஜ்யங்கள் எல்லாம் ஆண்டவரே நீரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாய் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அற்புதங்களை அதிசயங்களை காணப்படுவீராக. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அப்பாவுக்கு நன்றி என்று சொல்லி மகிமைப்படுத்துங்க பாப்போம். ஹalleluya ரிபலரா ஷகலா மலிமலரா ஷகலரா. நன்றி ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம்பா. என் துணையாளரே, உமக்கு ஸ்தோத்திரம்பா. உம்மை நான் சார்ந்து கொள்ளுற ஆண்டவரேன்னு சொல்லி வலது கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி கண்களை இறுக மூடி இருங்க. எல்லாரும் கண்களை இறுக மூடி ஒரு இடது கரத்தை இருதயத்தில் வச்சு வலது கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி, தேவனாகிய கர்த்தாவே உம்மை சார்ந்து கொள்ளுறேன்னு சொல்லுங்க. நான் பின்வாங்காம உம்மை சார்ந்து கொள்ளுற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நீங்க போதும்பா, உம்மை நான் சார்ந்து கொள்ளுற ஆண்டவரே. அந்த எசேக்கியா ராஜாவை போல உம்மை நம்புற ஆண்டவரே, நான் உம்மை நம்புற ஆண்டவரே, உம்மை நான் நம்புற ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை நம்புற ஆண்டவரே. இந்த சிறையிருப்பு மாறு ஆண்டவரே, உம்மை நான் நம்புறேன், நான் உம்மை நம்புற ஆண்டவரே. அப்பா உமக்கு முன்பதான் நான் இருக்கிறேன். இனிமேல் ஆண்டவரே உமக்கு பிரியமா நான் வாழுவேன்ப்பா. உமக்கு பிரியமா நடப்ப ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு பிரியமா நடப்ப ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரிடத்தில் அப்படி ஒரு அர்ப்பணம் செய்ய பார்ப்போம். ஆண்டவர் அதை இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு அதை எதிர்பார்க்கிறார். உம்மை நான் சார்ந்து கொள்வேன் ஆண்டவரே. உமையே நான் நம்புவேன், நான் பின்வாங்க மாட்டேன்ப்பா. உமையே நான் நம்புவேன் ஆண்டவரே. உமக்கு முன்பதாய் ஆண்டவரே உத்தமமாய் நடந்து கொள்வேன் ஆண்டவரே. உத்தம இருதயத்தோடு ஆண்டவரே உமக்கு முன்பதாய் நடந்து கொள்வோம்ப்பா. என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. அந்த எசேக்கியாவோடு கூட இருந்தது போல என் கூட இருங்கப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க பாப்போம். என் கூட இருங்கப்பான்னு சொல்லுங்க, என் கூட இருங்கப்பான்னு சொல்லுங்க, என் கூட இருங்கப்பான்னு சொல்லுங்க, என் கூட இருங்கப்பா. நான் போகிற இடமெல்லாம் எனக்கு அனுகூலமாக இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் போகிற இடமெல்லாம் எனக்கு அனுகூலமாக இருக்கணும்பா. நான் வேலைக்கு போகிற இடமெல்லாம் அனுகூலமாக இருக்கணும்பா. எனக்கு அனுகூலமாக இருக்கணும்பா. இரவுல தூங்க போகும்போது கூட எனக்கு நல்லா அயர்ந்து நித்திர வரணும்பா. தூக்கத்தில் அனுகூலமாக இருக்கணும்பா ஆண்டவரே. நான் வாகனங்களில் போகும்போது
போது அனுகூலமா இருக்கணும்பா. ஆண்டவர் அனுகூலமா இருக்கணும்பா. தூர தேசத்துக்கு வேலைக்கு போகிற இடங்கள்ல அனுகூலமா இருக்கணும்பா. என் பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்தில் அனுகூலமா இருக்கணும்பா. என் பிள்ளைகளுடைய திருமண காரியத்தில் அனுகூலமா இருக்கணும்பா. வீடு கட்டுமான காரியத்தில் அனுகூலமா இருக்கணும்பா. ஆண்டவரே, என்னுடைய தேவைகள்ல நீர் அனுகூலமா இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு அனுகூலமா இருக்கும். என்னுடைய எல்லா காரியத்தில் நீர் அனுகூலமா இரும் ஆண்டவரே சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்க கூட இருங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எங்க கூட இருங்கப்பா, எங்க கூட இருங்க ஆண்டவரே. நீங்க எங்க கூட இல்லைன்னா ஆண்டவரே என் வாழ்க்கையில எதையுமே செய்ய முடியாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. மீண்டும் சொல்லுமா. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இரண்டு கரங்களை உயர்த்தி நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரு, என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. Thank you, Jesus. நன்றியோடு மை துதிக்கிற ஆண்டவரே, உம்முடைய திவ்ய பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி. உம்முடைய மகிமைக்காக நன்றி ஆண்டவரே. தூஷணமும் கண்டிதமும் நெருக்கமும் அனுபவிக்கிற இந்த நாட்கள்ல உம்மை நம்பி உம்மை சார்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, மாலை உண்டாகிற ரட்சிப்பு, மாலை உண்டாகிற விடுதலை இந்த தொடர் ஜபத்திலே உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளை விடுவிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். சத்துருவை மேற்கொள்ளத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை இந்த நாளில் நீர் வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என்னை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.